ஒரு பெரிய ரொம்ப ஆடம்பரமான ஹோட்டலுக்கு சாப்பிட போறீங்கன்னு வச்சுப்போம். அங்க போய் உக்காந்துட்டு மெனு கார்டை கையில வச்சுக்கிட்டு எந்த வார்த்தையும் பேசாம அமைதியா இருந்தா சர்வர் நீங்க நினைச்ச பிரியாணியோ இல்ல பீஸாவையோ கொண்டு வந்து கொடுப்பாரா? வாய்ப்பே இல்ல. அவங்களுக்கு எப்படி தெரியும்? அதேதான். நீங்க என்ன வேணும்னு வாயை திறந்து தெளிவா ஆர்டர் பண்ணினா மட்டும்தான் அது உங்க டேபிளுக்கு வரும். இப்போ இந்த ஹோட்டல் தான் பிரபஞ்சம், நீங்க கேட்கிற ஆர்டர் தான் உங்க வாழ்க்கையில நீங்க அடைய நினைக்கிற விஷயங்கள் அப்படின்னு சொன்னா உங்களுக்கு எப்படி இருக்கும்? கேட்கவே ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கு. ஆமா, இன்னைக்கு நாம முழுமையா அலச போற விஷயமே இத பற்றி தான். யூடியூப்ல பாத்தீங்கன்னா டிப்ஸ் மேனோட்ரிக்ஸ் அப்படின்னு ஒரு தளம் இருக்கு. அதுல வெளியான கேட்பதை கொடுக்கும் பிரபஞ்சம் வாழ்வை மாற்றும் சக்தி வாய்ந்த உறுதிமொழிகள் அப்படிங்கிற ஒரு பதிவைத்தான் இன்னைக்கு நாம ரொம்ப ஆழமா தோண்டி எடுக்க போறோம். கண்டிப்பா. இது ரொம்பவே ட்ரெண்டிங்கான ஒரு டாபிக் இப்போ. ஆமா, அதனாலதான் இத கொஞ்சம் விரிவாக பார்ப்போம்னு நினைச்சேன். அதாவது நம்ம வார்த்தைகளுக்கும் எண்ணங்களுக்கும் நிஜமாகவே நாம கேட்பதை பெற்றுத்தரும் சக்தி இருக்கா? நாம எதை கேட்டாலும் பிரபஞ்சம் கொடுக்குமா அப்படின்னு பல கேள்விகள் இருக்கு. இந்த தகவல்களை நாம உள்ள போய் பார்க்கும்போது இதுல ஆச்சரியப்பட வைக்கும் விஷயம் என்னவென்றால், இது ஏதோ மாயாஜாலங்களையோ மந்திர தந்திரங்களையோ பத்தி பேசுற பதிவு கிடையாது. ஓ, அப்போ இதுக்கு பின்னாடி ஒரு லாஜிக் இருக்குன்னு சொல்றீங்க? நிச்சயமா. பொதுவா நான் நினைச்சது நடக்கணும் அப்படின்னு உங்களுக்கும் ஆசை இருக்கும், எனக்கும் ஆசை இருக்கும். ஆனா பிரபஞ்சத்துக்கிட்ட ஒரு விஷயத்த கேட்கறதுக்குன்னு ஒரு பிரத்யேகமான மனநிலை இருக்கு. நாம அன்றாடம் சாதாரணமாக பயன்படுத்தும் வார்த்தைகள், அதாவது அஃபர்மேஷன்ஸ்னு சொல்லப்படுற அந்த உறுதிமொழிகள் எப்படி நம்மளோட ஆழ்மனதையும் அதை தாண்டி இந்த பிரபஞ்சத்தின் ஆற்றலையும் தூண்டுது அப்படிங்கறத அந்த பதிவு ரொம்ப நுட்பமா விளக்குது. அந்த ஒரு மெக்கானிசத்தை இன்னைக்கு நாம புரிஞ்சுக்க போறோம் இல்லையா? ஆமா. அது எப்படி வேலை செய்யுது, ஏன் வேலை செய்யுது அப்படிங்கறத தான் இந்த ஆழ்ந்த அலசல்ல நம்ம தெளிவா பார்க்க போறோம். சூப்பர். அந்த பதிவு ஆரம்பிக்கும் போதே ஒரு ரொம்ப அழுத்தமான விஷயத்த சொல்றாங்க. என் வாழ்க்கையில மட்டும் எதுவுமே சரியா நடக்க மாட்டேங்குது, இந்த பிரபஞ்சம் எனக்கு எதுவுமே தரல அப்படின்னு விரக்தியில இருக்கிறவங்க இந்த உறுதிமொழிகளை ஒரு முறையாவது முயற்சி செய்து பார்க்கணும்னு சொல்றாங்க. அந்த விரக்தி மனநிலை தான் நிறைய பேருக்கு ஒரு தடையா இருக்கு. உண்மைதான். அவங்க சொல்ற அந்த அடிப்படை தத்துவம் ரொம்ப சிம்பிள். அதாவது முழு மனதோட எதை கேட்டாலும் பிரபஞ்சம் அந்த திருப்பி தரும். இதுக்கு அவங்க ஒரு உதாரணமும் தராங்க. ஒரு பள்ளிக்கூடத்துல சுமாராக படிக்கிற ஒரு மாணவன் தினமும் நான் தேர்வில் முதல் மதிப்பெண் எடுப்பேன் அப்படின்னு பிரபஞ்சத்தை பார்த்து நம்பிக்கையா சொல்றான். ஆமா, அந்த வார்த்தைகள் ஒரு நேர்மறையான ஆற்றலை தூண்டி உண்மையிலே அவனை ஜெயிக்க வைக்குதுன்னு அந்த பதிவுல சொல்லி இருக்கிறாங்க. ஆனா இருங்க, எனக்கு இங்க ஒரு பெரிய கேள்வி வருது. ஆக இதோட உண்மையான அர்த்தம் என்ன? சும்மா எனக்கு கார் வேணும், எனக்கு முதல் ரேங்க் வேணும் அப்படின்னு ஒரு நாளைக்கு 100 தடவை கிளிப்பிள்ளை மாதிரி திரும்ப திரும்ப சொல்றதால எப்படி அது ஒரு ஆற்றலா மாறும்? இது ரொம்பவே ஒரு நியாயமான கேள்வி. இல்ல, இது கேட்பதற்கு ரொம்ப மேலோட்டமா ஒரு லாஜிக் இல்லாத மாதிரி தெரியலையா? வெறுமனே வார்த்தைகளை உச்சரிப்பது எப்படி பிரபஞ்ச ஆற்றலை தூண்டும்? இது ஒரு முக்கியமான கேள்வியை எழுப்புகிறது. அந்த மூல தகவல் இயந்திரத்தனமா வார்த்தைகளை உச்சரிக்க சொல்லவே இல்லை. அவங்க வலியுறுத்துற ஒரு ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, முழு மனதோட உணர்ந்து கேட்பது. உணர்ந்து கேட்பது, அதாவது ஆங்கிலத்துல வித் ஃபீலிங் அப்படின்னு சொல்லுவோமே, அதுவா? எக்ஸாக்ட்லி. நீங்க வெறுமனே எனக்கு பணம் வேணும் அப்படின்னு வாயால சொல்லும்போது உங்க ஆழ்மனதுல ஒருவேளை நமக்கு எங்க பணம் கிடைக்க போகுது அப்படிங்கிற பயமோ சந்தேகமோ இருந்தா நீங்க வெளிப்படுத்துற ஆற்றல் அந்த பயம் சார்ந்ததுதான். ஓஹோ, அப்போ வார்த்தைகளுக்கும் உணர்வுகளுக்கும் சம்பந்தமே இல்லைன்னா அங்க எந்த அதிர்வலையும் உருவாகாது. கண்டிப்பா உருவாகாது. எந்த ஒரு வைப்ரேஷனும் இருக்காது. நீங்க கேக்குற விஷயம் பணமோ நிம்மதியோ மகிழ்ச்சியோ வெற்றியோ அது எதுவாக இருந்தாலும் அது கிடைத்து விட்டதை போன்ற ஒரு உணர்வோடு கேட்கணும். அதை முழுமையாக நம்பி கேட்கும்போது மட்டும்தான் அந்த நேர்மறை ஆற்றல் தூண்டப்படுகிறது அப்படின்னு அவங்க விவரிக்கிறாங்க. ஒரு நிமிஷம். அப்போ வார்த்தைகள் வெறும் ஒரு கருவி மட்டும்தான். அந்த வார்த்தைகளுக்கு பின்னாடி நாம கொடுக்கிற அந்த உணர்வு, அந்த ஃபீலிங் தான் உண்மையான இன்ஜின் அப்படின்னு சொல்றீங்களா? 100% அதேதான். அப்போ நான் ஒரு விஷயத்தை கேட்கும்போது அது நடக்காதுன்னு எனக்குள்ள ஒரு சின்ன சந்தேகம் இருந்தால் கூட இந்த முழு சிஸ்டமும் வேலை செய்யாது போல இருக்கே. அதுதான் இதுல இருக்கிற மிகப்பெரிய சூக்ஷமம். உங்க எண்ணம், வார்த்தை, உணர்வு இந்த மூணும் ஒரே நேர்கோட்டுல இருக்கணும். அந்த சுமாரான மாணவன் நான் ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்குவேன் அப்படின்னு சொல்லும்போது ஆரம்பத்துல அவனுக்கே அது கொஞ்சம் செயற்கையா தெரியலாம். ஆனா தினமும் உணர்வு பூர்வமா அதை சொல்ல சொல்ல அவனோட சுய சந்தேகம் உடையுது. ஓ, அவனோட வாழ் மனசு அந்த புதிய நிஜத்தை நம்ப ஆரம்பிக்குது. ஆமா, அந்த நம்பிக்கை அவனோட செயல்களை மாத்துது. நீங்க எதை முழுமையா நம்புறீங்களோ அதை நோக்கி தான் உங்க மூளையும் உங்களை செயல்பட வைக்கும்.
அந்த பதிவு இத பிரபஞ்ச ஆற்றலோடு இணைத்து ரொம்ப அழகா விளக்குது. இது நிஜமாவே புரிஞ்சுக்க கூடியதா இருக்கு. அந்த உணர்வு பூர்வமான ஈடுபாடு தான் இதோட அஸ்திவாரம். ஆனா ஒரு சாதாரண மனுஷன் காலையில எழுந்து அவசர அவசரமா வேலைக்கு போறவன் டிராபிக்ல நின்னுகிட்டு நான் பிரபஞ்சத்திடம் கேட்கிறேன் அப்படின்னு கத்திக்கிட்டு இருந்தா அது வேலை செய்யுமா? கண்டிப்பா செய்யாது. அதனாலதான் அதுக்கு ஒரு பிரத்யேகமான தயாரிப்பு முறை தேவை. இதுக்காகவே அந்த வீடியோல ஒரு செய்முறையை கொடுத்திருக்காங்க. அதை பார்க்கும்போது எனக்கு ஒரு விஷயம் தோணுச்சு. ஒரு ரொம்ப முக்கியமான உங்க வாழ்க்கையே மாத்தக்கூடிய ஒருத்தர்கிட்ட போன்ல பேச போறீங்க. நீங்க என்ன செய்வீங்க? இரைச்சலான ஒரு ரோட்ல நின்னுகிட்டு அரைக்குறையா பேசுவீங்களா? மாட்டோம். சிக்னல் எங்க நல்லா கிடைக்குதுன்னு பார்த்து அமைதியான இடத்துக்கு போவோம். அதே மாதிரி தான் இந்த தகவல் சொல்லும் செய்முறையும் இருக்கு. அமைதியான ஒரு இடத்துல உட்கார்ந்து கை கால்களை தளர்த்தி கண்களை இருக்க மூடிக்கொண்டு தான் இந்த உறுதிமொழிகளை முழுமையா உணர்ந்து சொல்ல தொடங்கணும்னு அவங்க சொல்றாங்க. நீங்க சொல்ற அந்த ஃபோன் சிக்னல் உதாரணம் இதை புரிஞ்சிக்க ரொம்ப உதவியா இருக்கு. ஏன்னா நம்ம மூளை எப்போதுமே ஆயிரக்கணக்கான சிந்தனைகளால நிரம்பி இருக்கு. அந்த இரைச்சலோட சேர்ந்து நீங்க என்ன கேட்டாலும் அது தெளிவா போய் சேராது. அந்த கவனச்சிதறல் இல்லாம பாத்துக்கணும். ஆமா, உடலை ரிலாக்ஸ் செய்து கண்களை மூடும்போது உங்க மூளை அலைகள் அமைதியாகுது. அப்போ ஆழ்மனதிற்கான கதவுகள் திறக்கின்றன. அப்போ நீங்க கொடுக்கிற அந்த கோரிக்கை ரொம்ப துல்லியமாக பதிவாகிறது. ஓகே, இப்ப நான் ஒரு அமைதியான இடத்துக்கு வந்துட்டேன். மனசும் அமைதியாயிடுச்சு. அடுத்து என்ன கேட்கணும்? இங்கதான் விஷயம் ரொம்ப சுவாரஸ்யமா மாறுது. எடுத்த உடனே எனக்கு அது வேணும் இது வேணும்னு கேட்காம சில அடிப்படை உறுதிமொழிகளை உச்சரிக்க சொல்றாங்க. ஆமா, அந்த பேசிக் அஃபர்மேஷன்ஸ் ரொம்ப முக்கியம். உதாரணத்துக்கு, நான் பிரபஞ்சத்தின் பிள்ளை, எனக்கு அனைத்தும் சாத்தியமே, பிரபஞ்சம் என்னை நேசிக்கின்றது, என் மனதில் அமைதி நிரம்பியுள்ளது, நான் நினைப்பதெல்லாம் நடக்கின்றது அப்படின்னு சில வார்த்தைகள். இது கவனிச்சிங்களா? இதுல ரொம்ப நுட்பமான ஒரு விஷயம் இருக்கு. அதுதான் என்னன்னு கேக்குறேன். இதுல எதையுமே அவங்க பிரபஞ்சத்துக்கு கேட்கல. இது எல்லாமே தன்னைத்தானே அறிமுகப்படுத்திக்கிற மாதிரி இருக்கு. ஒருத்தரோட சுய அடையாளத்தையே, அதாவது ஐடென்டிட்டியே மாத்துறதுக்கான ஒரு பயிற்சி மாதிரி எனக்கு தோணுது. இது ஏன் அவ்வளவு முக்கியம்? ஏன்னா நம்ம பலருக்கு ஆழத்துல ஒரு குற்ற உணர்ச்சியோ அல்லது தகுதி குறைவோ இருக்கும். நான் ஒரு சாதாரண ஆள், எனக்கு போய் எப்படி இவ்வளோ பெரிய விஷயங்கள் கிடைக்கும் அப்படிங்கிற சந்தேகம் நமக்குள்ளேயே இருக்கும். அந்த பதிவு இது ரொம்ப சரியா கையாளுது. அதாவது நான் பிரபஞ்சத்தின் பிள்ளை அப்படின்னு ஒருவர் சொல்லும்போது அவர் தன்னை இந்த உலகத்துல தனித்து விடப்பட்ட ஒரு நபராக பார்ப்பதில்ல. அவர் அந்த வார்த்தைகள் மூலம் தன்னை பிரபஞ்சத்தின் ஒரு அங்கமாக, அதாவது நான் பிரபஞ்ச சக்தியுடன் ஒத்திசைவாக இருக்கின்றேன் அப்படின்னு இணைத்துக் கொள்கிறார். இது நம்பிக்கையை உருவாக்குவதற்கான அடித்தளம். அப்போ ஒரு பிச்சைக்காரன் அரண்மனைக்குள்ள போய் ஏதோ கேட்பதற்கும் அந்த அரண்மனையின் வாரிசு உரிமையோடு கேட்பதற்கும் உள்ள வித்தியாசம் மாதிரி சொல்றீங்களா? மிகச் சரியான உதாரணம். அந்த உரிமை தான் இங்க விஷயம். பிரபஞ்சம் என்னை நேசிக்கின்றது போன்ற வார்த்தைகள் உங்களுக்கும் பிரபஞ்சத்திற்கும் இடையே ஒரு பாதுகாப்பான உறவு உருவாக்குது. அந்த தகுதி உங்களுக்கு இருக்குங்கிற அசைக்க முடியாத நம்பிக்கையை விதைப்பதுதான் இந்த முதல் கட்டம். அந்த அடித்தளம் போட்டாச்சு. அடுத்து கட்டடம் கட்ட ஆரம்பிக்கலாம். அந்த பதிவு அடுத்து போகும் இடம் கொஞ்சம் பிரமிப்பானது. செழிப்பு, வெற்றி மற்றும் பாதுகாப்புக்கான பிரம்மாண்டமான உறுதிமொழிகள். இதை நான் படிக்கும் போது எனக்குள்ளே ஒரு ஆச்சரியம் வந்துச்சு. அது என்ன உறுதிமொழிகள்னு நேயர்களுக்கு சொல்லுங்களேன். நான் செழிப்பாய் வாழ தகுதியானவன். இன்று முதல் நான் செல்வச்சீமானாக மாறுகிறேன். இன்று மிக பெரிய சொத்துக்கள் என்னிடம் வந்து சேருகின்றன அப்படின்னு சொல்றாங்க. இது கிட்டத்தட்ட ஒரு பிரகடனம் மாதிரி இருக்கு. இதோட பெருந்தன்மையை குறிக்கிற சில வார்த்தைகள் வருது. நான் கேட்டதை விட அதிகம் பெறுகின்றேன், என் எதிர்பார்ப்புக்கு மேல் பிரபஞ்சம் தருகிறது அப்படின்னு சொல்லிட்டு நான் கேட்பதை 30 மடங்காக எனக்கு தருகின்றது அப்படின்னு சொல்றாங்க. சரி, அதுல உங்களுக்கு என்ன சந்தேகம்? இது ஒரு மாபெரும் முதலீட்டு திட்டம் போல இருக்கிறதே. நாம கேட்பதை விட 30 மடங்கு பிரபஞ்சம் திருப்பி தருங்கிற உறுதியான நம்பிக்கை எப்படி சாத்தியம்? ஏன் குறிப்பா அந்த 30 மடங்கு அப்படிங்கிற ஒரு கணக்கு? இது ரொம்ப செயற்கையாகவும் அதீதமாகவும் இல்லையா? பிரபஞ்சம் என்ன அக்கவுண்ட்ஸ் பார்த்துக்கிட்டா இருக்கு? இதை ஒரு பரந்த கண்ணோட்டத்துல பார்த்தோம்னா உங்களுக்கு புரியும். அந்த 30 மடங்கு என்பதை நீங்கள் ஒரு கணித சூத்திரமாகவோ வட்டி விகிதமாகவோ பார்க்க கூடாது. மனித மனம் எப்போதுமே ஒரு சிறிய வட்டத்துக்குள்ளேயே சிந்தித்து பழகிவிட்டது. ஆமா, எனக்கு இந்த மாசம் வாடகை கட்ட பணம் கிடைச்சா போதும்னு தான் நாம நினைப்போம். அந்த சிறிய எல்லையை உடைப்பதற்காக தரப்படும் ஒரு மனரீதியான உத்தி தான் இந்த 30 மடங்கு என்ற வார்த்தை. நீங்கள் கேட்பதை விட பிரபஞ்சத்திடம் அளவற்ற வளங்கள் இருக்கிறது என்பதை உங்களுடைய தர்க்கமானதுக்கு புரிய வைப்பதற்காக பயன்படுத்தப்படும் ஒரு குறியீடு அது. ஓ, அப்போ அது ஒரு நம்பர் இல்ல, அது எல்லையற்ற தன்மையை குறிக்கிற ஒரு சிம்பல். இது அந்த வீடியோல வர்ற இன்னொரு விஷயத்தோட இணைத்து பார்த்தா இன்னும் தெளிவா புரியுது.
அவங்க பாதுகாப்புத்தான உறுதிமொழிகளை சொல்லும்போது, பிரபஞ்சம் எனது நண்பனாக இருக்கின்றது, பிரபஞ்சம் எப்போதும் என்னை கண்காணிக்கின்றது, நான் உயர்வதை யாராலும் தடுக்க முடியாது, எந்த தடங்களும் என்னை தடுக்க முடியாது அப்படின்னு சொல்றாங்க. இதுல பிரபஞ்சத்தை எப்படி பார்க்கறாங்க அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அதுதான், நாம பொதுவா கடவுளையோ பிரபஞ்சத்தையோ ஒரு கண்டிப்பான சக்தியாகவோ தொலைவில் உள்ள ஒன்றாகவோ தான் பார்ப்போம். ஆனா இவங்க பிரபஞ்சத்தை ஒரு நண்பன் அப்படின்னு சொல்றாங்க. ஒரு நல்ல நண்பன் நாம எதிர்பார்ப்பை விட அதிகமா தருவான், கணக்கு பார்க்க மாட்டான். ரொம்ப துல்லியமான பார்வை இது. பிரபஞ்சத்தை ஒரு அச்சமூட்டும் சக்தியாக பார்ப்பதை விட ஒரு உற்ற துணையாக பார்ப்பது உங்களிடம் உள்ள பயத்தை முற்றிலுமாக நீக்குகிறது. பிரபஞ்சம் எனக்கு வழிகாட்டுகிறது என்கிற அந்த அசைக்க முடியாத உறுதி உங்கள் ஆழ்மனதில் பதிந்து விடுகிறது. அதுதான் இதன் வெற்றிக்கு காரணம். ஓகே, இப்போ நாம முழு மனதோடு உணர்ந்து ஒரு விஷயத்தை கேட்டாச்சு. நாம கேட்டதும் நமக்கு கிடைச்சிருச்சு. சரி, விஷயம் முடிஞ்சதுன்னு நினைச்சா அங்கதான் அந்த பதிவு ஒரு முக்கியமான இறுதி கட்டத்திற்கு நகருகிறது. ஆமா, இது ஒரு சுழற்சி. இதை நிறைவு செய்யறதுக்கு ஒரு முக்கியமான படி இருக்கு. அதுதான் நன்றி உணர்வு. நாம கேட்ட விஷயங்கள் கிடைக்கும்போது கட்டாயமாக பிரபஞ்சத்திற்கு நன்றி சொல்லியே ஆகணும்னு அந்த வீடியோல சொல்றாங்க. அதுவும் எதற்கெல்லாம் நன்றி தெரியுமா? கேட்டதை தந்ததற்கு, செல்வச் செழிப்பை தந்ததற்கு, குறைவில்லாத செல்வத்தை தந்ததற்கு, உள்ளத்தில் அமைதியையும் நிம்மதியையும் தந்ததற்கு, இம்முட்டும் காத்ததற்கு, இப்படி முழு மனதோடு நன்றி சொல்லணும்னு வலியுறுத்துறாங்க. ஒரு விஷயத்தை பெற்றுக்கொள்வதோடு நில்லாம ஏன் இந்த நன்றி உணர்வுக்கு இவ்ளோ முக்கியத்துவம் கொடுக்கணும்னு நீங்க நினைக்கிறீங்க? எனக்கு இத எப்படி தோணுதுன்னா, ஒரு வீட்ல எலக்ட்ரிக்கல் வயரிங் பண்றாங்கன்னு வச்சுப்போம். சொல்லுங்க, அந்த உதாரணம் நல்லா இருக்கும்னு தோணுது. இப்போ ஒரு மின்சுற்று வேலை செய்யணும்னா ஸ்விட்ச் ஆன் பண்றோம். அதாவது நாம பிரபஞ்சத்துக்கிட்ட கேட்கிறோம். கரண்ட் வருது. அதாவது பிரபஞ்சம் நம்ம கேட்டதை கொடுக்குது. ஆனா அந்த சர்க்கியூட் முழுமையாக பாதுகாப்பா வேலை செய்யணும்னா அங்க ஒரு கிரவுண்ட் வயர் இருக்கணும். அட ஆமா, இந்த நன்றியுணர்வு அப்படிங்கிறது அந்த கிரவுண்ட் வயர் மாதிரி. நாம கேட்கிறோம், அது வருகிறது. நன்றி சொல்வதன் மூலம் அந்த இணைப்பை நாம முழுமையாக்குகிறோம். அப்படி செய்யலைன்னா அந்த ஆற்றல் ஓட்டம் அங்கேயே துண்டிக்கப்பட்டு விடாதா? நீங்கள் மிகச்சரியாக சொன்னீங்க. நன்றியுணர்வு என்பது வெறும் சம்பிரதாயமான வார்த்தை கிடையாது. நீங்கள் பெற்றதை அங்கீகரிப்பதுதான் அது. அந்த வீடியோல சொல்றபடி நீங்கள் நன்றி சொல்லும்போது என்னிடம் இப்போது போதுமான அளவிற்கு இருக்கிறது என்கிற அதிர்வலையை நீங்கள் மீண்டும் பிரபஞ்சத்திற்கு அனுப்புகிறீர்கள். ஆமா, அந்த பாசிட்டிவ் எனர்ஜி அப்படியே மெயின்டைன் ஆகுது. என் வாழ்க்கையில் பிரபஞ்ச ஒளி வீசுகின்றது என்ற ஒரு உறுதிமொழி அந்த பதிவில் வருகிறது. ஒரு விஷயத்தை பெறுவதை விட அந்த நேர்மறை ஆற்றல் உங்கள் வாழ்வில் தொடர்ந்து இருப்பதை உறுதி செய்வது இந்த நன்றியுணர்வுதான். இதுதான் அந்த ஆதாரத்தின் அடிப்படையான விளக்கம். ஆஹா, நேயர்களே, இன்னைக்கு நாம ரொம்பவே ஆழமான பல விஷயங்களை அலசியிருக்கோம். ஒரு யூடியூப் வீடியோவா இருந்தாலும் அதுல சொல்லப்பட்டிருக்கிற விஷயங்களுக்கு பின்னாடி எவ்வளவு பெரிய தத்துவம் வேலை செய்யுதுன்னு பார்த்தோம். இதோட முக்கிய கூறுகளை சுருக்கமா தொகுத்து பார்க்கணும்னா, முதல் விஷயம் நேர்மறை எண்ணங்கள் மற்றும் வார்த்தைகளின் சக்தி. உணர்வோடு கேட்கணும். இரண்டாவது, அதற்கான உடல் மற்றும் மன தயாரிப்பு, அமைதியான நிலை. கரெக்ட். மூன்றாவது, பிரபஞ்சத்தை நண்பனாக பாவித்து கேட்கும் அந்த பிரம்மாண்டமான சக்தி வாய்ந்த உறுதிமொழிகள். 30 மடங்கு நம்பிக்கை. கடைசியா அந்த சுழற்சியை முழுமையாக்கும் நன்றி உணர்வின் முக்கியத்துவம். இது எல்லாமே ஒன்னா சேரும்போதுதான் ஒரு பெரிய மாற்றம் நிகழும். நிச்சயமா. சரி, நாம இந்த ஆழ்ந்த அலசலின் நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். ஆனா இதை கேட்டுக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு நான் ஒரு சின்ன சிந்தனையை விட்டுட்டு போலான்னு நினைக்கிறேன். இன்னைக்கு நாம முழுக்க பாசிட்டிவான வார்த்தைகள் எப்படி நிஜமா மாறுதுன்னு பேசணும். நமது வார்த்தைகளும் எண்ணங்களும் முழு மனதோடு வெளிப்படும் போது அது பிரபஞ்ச ஆற்றலை தூண்டி நாம் கேட்பதை கொடுக்கிறது அப்படின்னு பார்த்தோம். ஆமா, அதுதான் நாம இன்னைக்கு விவாதிச்ச மையக் கருத்து. அப்போ அன்றாடம் நாம் அறியாமலேயே நமக்குள் நாமே சொல்லிக் கொள்ளும் எதிர்மறையான வார்த்தைகள் அல்லது பயங்கள் இதே பிரபஞ்ச ஆற்றலை தூண்டி நாம் விரும்பாத விஷயங்களை நம் வாழ்வில் கொண்டு வந்து சேர்க்குமா? ஐயோ, இது நடக்காதோ, நான் தோத்துடுவேனோ அப்படின்னு நீங்க ஆழமான பயத்தோடும் சொல்லும் வார்த்தைகளும் அதே போல் நிஜமாகி விடுமா? உங்கள் எண்ணங்களை நீங்கள் எப்படி பயன்படுத்துகிறீர்கள் என்பதை இன்று சற்று சிந்தித்து பாருங்கள்.